நம்ம தூங்கா நகரமான மதுரைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. பவித்ரா, அவங்க பொண்ணு அனு. மதுரையில் நல்ல ஆத்தென்டிக்கான ஒரு மெஸ்ஸு ஸ்டைல் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, விடுறா வண்டியை நம்ம குமார் மெஸ்க்கு அப்படின்னு நேராக போனால் வாசல்லையே க்யூ கட்டி நிற்கிறாங்க. நாங்கள் மதுரை சேரும் போதே 3 மணி. இப்போவே இவ்வளோ கூட்டம். சரி இருக்கட்டும்னு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்காக ஒரு இடம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இடம் வாங்கிட்டோம். உள்ளே போனால் மக்கள் எல்லாம் சும்மா தலை வாழை இலை போட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா, இருங்க வர்றோம் அப்படின்னு கோதாவில் இறங்கிட்டோம். அதுக்கு முன்னாலேயே முதல்ல உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபியூ ஐட்டம்ஸை ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கோலா உருண்டை, மட்டன் எண்ணெய் சுக்கா, நண்டு ஆம்லேட், நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டுட்டோம். 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா இலையை போட்டு சுட சுட சாதமும் போட்டு மட்டன் நல்லி குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, இப்படி வகை வகையான குழம்பும் வச்சு, அப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு, என்ன ஒரு வாசனை, இப்படி ஒரு சாப்பாடை இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பவித்ராவும் அணுவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்போ நீ சாப்பிட்லையான்னு குசும்பாலாம் கேட்கக்கூடாது. போனது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. இந்த கேமராவுக்கு முன்னால் ஒரு இலை இருக்குது பாருங்கள், அது யார்? நான் தான். சும்மா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். யாரெல்லாம் மதுரை போனால் இந்த மெஸ்ஸு, அம்மா மெஸ், குமார் மெஸ், இந்த மாதிரி மெஸ்ஸில் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.